நான் கடந்த வாரத்தில் கூட இதே பகுதியை தான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வந்தீங்க? சாயங்காலம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். படிப்படியாய் அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. ஆமீன். முதலாவது இயேசுவை யாராக கண்டார்? ஒரு யூதனாக கண்டார். ஆமீன், ஆமீன். அநேகர் இயேசுவை நசரேயனாக காண்கிறார்கள். அநேகர் இயேசுவை யோசேப் மரியாள் என்பவருடைய குமாரனாக காண்கிறார்கள். அநேகர் இயேசுவை ஒரு தச்சனுடைய மகனாக காண்கிறார்கள். ஆனால் இவள் இயேசுவை முதலாவது யாராக கண்டார்? யூதர். இரண்டாவது ஆண்டவர். ஆங்கிலத்தில் சார், ஐயரே. மூன்றாவது நீ ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்ற. அதோட முடிக்கவில்லை. நான்காவது மேசியா. ஐந்தாவது கிறிஸ்து. கைகளை உயர்த்தி தேவனமாயிடும். அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் என்ன கிடைச்சிச்சு? அது கிடைத்தது. ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்காக அல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். குறிப்பாக இந்த கூட்டத்தை நடத்தும்படியான பாரத்தை கர்த்தர் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சபையில் உள்ள விசுவாசிகளை கர்த்தர் கரங்களில் எடுத்து என்ன செய்ய வேண்டும்? இதுல எத்தனை பேர் முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? கையை உயர்த்துங்க பார்ப்போம். முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஆமீன். நீங்க கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானத்தினால் என்ன செய்துட்டீங்க? உடன்படிக்கை. ஒரு அந்த சமாரியா பெண் ஞானஸ்தானம் எடுத்துட்டால, எடுத்த பிறகு பயன்படுத்தினா எடுக்கிறதுக்கு முன்னாலேயா? எடுக்கிறதுக்கு முன்னாலேயே பயன்படுத்தினது உண்மையான ஞானஸ்தானத்தினால் உடன்படிக்கை செய்து உங்களை கர்த்தர் கரங்களில் எடுத்து பயன்படுத்துவது எவ்வளவு நிச்சயம். ஆமீன். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமீன். சபையை ஆசீர்வதிக்க போகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். உங்களையும் கரங்களில் எடுத்து கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உபயோகிக்க முடியும், பயன்படுத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அந்த பட்டடமே யாரிடத்திற்கு வந்தது? ஆமீன். அது மாத்திரமல்லங்க, அவர் அந்த இடத்திலே தங்கி இருக்கும்படி அவர்கள் அவரை என்ன செய்தாங்க? வேண்டிக் கொண்டார்கள். எத்தனை நாள்? 2 நாட்கள் இயேசு அந்த பட்டணத்தில் தங்கி இருந்தார். கைகளை உயர்த்தி தேவனமாய் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரே, ஒரு சமாரிய ஸ்திரியை பயன்படுத்தின ஆண்டவர் என்னையும் பயன்படுத்தும், என்னையும் பயன்படுத்தும். ரெண்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோமா? அவளை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்தார். நீ அவரிடத்திலே ஜீவ தண்ணீரை கேட்பார். இந்த தண்ணீரை குடிக்கிறவர் மறுபடியும் தாகம் அடைவார். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவரும் ஒரு காலமும் தாகம் அடையார், ஒரு காலமும் தாகம் அடையார். ஸ்திரீயே, நீ கொடுக்கிற எந்த தண்ணீரை குடிக்கிறவர் மறுபடியும் 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 தாகம் அடைவார். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனும் ஒரு காலமும் தாகம் அடைய மாட்டார். வயது ஸ்தோத்திரம் அடிச்சோம் ஆரம்பிப்போமா? கர்த்தருடைய கரங்களை நம்முடைய கரங்களில் எடுத்து உன்னை பயன்படுத்த போகிறார். வாலிப தங்கச்சிமார்களை, ஹல்லேலூயா, தம்பிமார்களை பயன்படுத்த போகிறார். பலன் உள்ளவனுக்கு பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். நாடுகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் உலகத்தை வைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். பல இடங்களை பலவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் உலகத்திலே இல்லாதவைகளை உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை கற்று தெரிந்து கொள்கிறார். இல்லாதவைகளை பட்டணத்தில் அநேக ஞானிகள் அவர்களை கற்று பயன்படுத்தவில்லை. அந்த நாட்களில் சரிசேர்கள் அவர்களை கற்று பயன்படுத்தவில்லை. ஞானி சாஸ்திரங்கள் அவர்களை பயன்படுத்தவில்லை. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளை எண்ணப்பட்டவைகளை
கர்த்தர் தெரிந்து கொண்டார். என் அருமையான சகோதரி, அருமையான சகோதரி, கர்த்தர் உன்னை கரங்களிலிருந்து பயன்படுத்த போகிறார். தண்ணீர் கொள்ளும்படியாக அந்த கிழக்கு கரைகளை வந்ததால அந்த ஸ்திரியை இயேசு சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை மாறினது. அந்த தண்ணீர் குடத்தை அந்த கிணற்றடிகளை வைத்துவிட்டு அவர் ஓடினார்கள், பட்டணத்துக்கு ஓடினார்கள். பட்டணத்துக்கு ஓடினார்கள், பட்டணத்துக்கு ஓடினார்கள். உன்னையும் கர்த்தர் உபயோகிக்க போகிறார். மகளே, உன்னை பயன்படுத்த போகிறார். பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை அந்த குலத்துக்கு கொடுக்க போகிறார். ஒரு அபிஷேகம் வல்லமையை கொடுக்க போகிறார். ஒரு புதிய வரப்பாருடைய இணைக்க போகிறார். சோறு பொருளுக்கு பயன் அவர் சத்துவத்தை யாதவனுக்கு சத்துவத்தை அவர் பொருளை பண்ணுகிறார். சோறு போகாது, சோறு போகாது. எண்ணெயினால் அபிஷேகம் தலை எண்ணெயினால் அபிஷேகம் புதிய எண்ணெயினால் புதிய எண்ணெயினால் புதிய எண்ணெயினால் புதிய எண்ணெயினால் புதிய எண்ணெயினால் பிள்ளைகளை கரங்கள் எடுத்து பயன்படுது, கரங்கள் எடுத்து பயன்படுது. கரங்களை 2 ஆண்டவருக்கு நேராக உயர்த்துமா, கூட்டமான அளவு நேர்முழங்கால் படிக்கிறேன். கரங்களை 2 ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. இதுங்கிற புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு மகள், அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு மகள், அனல் மூட்டி எழுப்பு. நிறுத்தா 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 நெருப்பாய் மாறும்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க தலைமையில் அபிஷேக தைல ஊற்றப்படும், அபிஷேக தைல ஊற்றப்படும், அபிஷேக தைல ஊற்றப்படும், அபிஷேக தைல ஊற்றப்படும், அபிஷேக தைல ஊற்றப்படும். இந்த கிரியை நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்தில் வெட்கப்பட்டாய் அந்த இடத்தில் கர்த்தனை முடித்து நினைக்கப்பட போகிறார், நிமிர்ந்து நினைக்கப்பட போகிறார், நிமிர்ந்து நினைக்கப்பட போகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, 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 நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா நீர் கொயவர், நான் களிமண், உம்முடைய சுத்தம் போ என்னை பயன்படுத்தும். அப்பா நீர் கொயவர், நான் களிமண், உம்முடைய சுத்தம் போ என்னுடைய சுத்தம் ஒன்று வேண்டாம், என்னுடைய சுத்தம் ஒன்று வேண்டாம், என்னுடைய சுத்தம் ஒன்றும் வேண்டாம். அப்பா உம்முடைய சுத்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். கையை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம், அமைதியான முறையில் ஸ்தோத்திரம் பண்ண. சொல்லுகிறார், உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகள் என்று சொல்லுகிறார், உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் என்று சொல்லுகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா. உன்னை அதிசயமாய் நடத்த வல்லவர் மகளே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அற்புதமா உன்னுடைய கண்கள் அதிசயங்களை காண போகிறது, உன்னுடைய கண்கள் அதிசயங்களை காண போகிறது. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை மகளே. விசுவாசி விசுவாசி சொல்லுங்க, கடந்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா, அவளை ஆசீர்வதிப்பீரா. அவளுடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தும். ஒரு சமரியா பெண்ணை பயன்படுத்துகிறது போல கர்த்தர் பிள்ளைகளை கரங்கள் எடுத்து பயன்படுத்தும். சகோதரிமார்களை பயன்படுத்தும், சகோதரர்களை பயன்படுத்தும், வாலிபர்களை பயன்படுத்தும், வாலிப சகோதரிமார்களை பயன்படுத்தும், முதியோர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவீரா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம். வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது. யார் எப்படி கரத்தில் ஒப்புக்கொடுக்க, குறிப்பாக இந்த நாட்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற உடைய மகனை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே உடைய கரத்தில் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், உடைய ஒளிவிடத்திலே மறைத்து அதை தொடர்ந்து கரங்கள் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த எல்லா தெய்வ ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாளைக்குள்ள கர்த்தருடைய பந்தியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆயத்தத்தோடு ஜனத்தை கற்றுக்கொண்டு வாரும் ஐயா, ஆயத்தத்தோடு ஜனத்தை கற்றுக்கொண்டு வார். கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதி, அநேகரை கற்றுக்கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும். அந்தகார கிரிகளை கட்டி பலப்படுத்துகிறோம். ஆசீர்வதி,
உடைய பிள்ளைகள் கடந்து செல்லும்படும் உடைய சமூகம் அவளுக்கு முன்னும் பின்னும் செல்லும். கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். அவளுக்கு முன்பாக இரும்பு தாழ்பால்கள் முறியட்டும், வெண்கல கதவுகளும் உடையட்டும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.